உக்காந்த பாத்தீங்க. ஒரு வாய் சோறு எடுத்து வைக்கல, தொண்டைக்குள்ள அடிச்சுக்கிட்டு விக்கிட்டு வருது. தண்ணி கொண்டார மந்தப்பேன். அத சமைக்கட்ல போய் கொஞ்சம் தண்ணி கொண்டாட்டியா? இருந்தாலும் இந்த கேள்விக்கு இவ்வளவு கொழுப்பாக்காது. நம்மளே நம்ம சோக கதையை சொல்லலாம் வந்தா இது நம்ம கிட்ட வேலை சொல்லியே சாக்கடிக்குது. என்னடியா சமையல் கட்ட தெரியல, முழிச்சிட்டு கிடக்குவா. அந்த நேரா போய் அந்த சோத்த கை பக்கம் திரும்பு. அங்க அந்த தவளையில இருக்கு, சொம்பள தண்ணி கொண்டப்பா. போறேன். என்னடி சுத்தி முத்தி பாக்குறவா? வீட்ல என்னைய தவிர யாரும் இல்ல. போ போய் தண்ணி கொண்டா. அதானே பார்த்தேன். உன் மர்மம் இருந்தா இவ்வளவு அமைதியா இருந்திருக்காதியா? அமைதியா இருக்கும்போது தெரியுது யாரும் இல்லைன்னு. என்னடி அப்படி சொல்லிவிட்ட? 10 ஆளுக்கு சாம முடியும், அவ ஒத்தாளே. அதுவும் வாஸ்தவம் தான். நல்ல வேலை அவ இல்லாததோ ஒரு விதத்துல நல்லதுதியா. இந்த வீட்டுக்குள்ள வரும்போதே என்னமோ சிங்கத்து குகைக்குள்ள பயந்து பயந்து உள்ள போற மாதிரிலாம் இருந்துச்சு. உன் மர்மவை பார்த்துட்டா ஏதாவது கேள்வி கட்டுப்படான்னு பயந்து பயந்து வீட்டுக்கு வரதா இருக்கு. போ. அப்ப ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அப்படித்தானே? ஆமா ஆமா. சரி சரி, முதல்ல போய் தண்ணி கொண்டாடி. சோறு திங்க முட விக்கிய சித்திரம் போல இருக்கு. முதல்ல தண்ணி கொண்டப்பா. கிளவி நம்மள வேலை வாங்குறதுலயே கண்ணா இருக்காளே. என்னக்கா? கொண்டா கொண்டா. அடியோ இப்பதே நிம்மதியா இருக்கு. ஏன் வந்ததுக்கு அப்பதான் என்னவோ போல இருந்துச்சு பாத்தியா? நீ யாரு இன்னும் நிக்கிறவோ உக்காட்டியே. நான் ஒரு மடைச்சு உன்னை பார்க்க வச்சு சாப்பிட்டு கிடக்க மாதிரி சாப்பிட்றியா? எப்படியோ இப்பயாச்சும் இந்த கேள்விக்கு கேட்கணும்னு தோணுச்சே. ஆனா என்ன பண்றது, உனக்கு சோறு படத்துக்கு வீட்டுல சோறு தான் இல்ல. என் வீட்டுக்கு வந்தவ ரொம்ப உசார் பத்திக்க. 2 வேலைக்கு 2 பேரும் சாப்பிட்ற மாதிரி திட்டமா சோறு செஞ்சு வச்சுட்டு அவளும் தின்னுபிட்டு பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு போயிட்டான். பாவி மாவா ஒத்தாளு சாப்பிட்ற மாதிரி புளி சோறத்தை கிண்டி வச்சுட்டு மத்தியானத்துக்கு கடையில போய் 10 ரூபாய் தயிரை வாங்கி கரைச்சு குடிச்சுட்டு கம்பெனி படுதுன்னு சொல்லிட்டு போறா. இதுல நான் எங்கிருந்து உனக்கு சோற போடுறது சொல்லு பாப்போம். சரிதா, எங்க போயிருக்காளா? தென்னட்டி தெரியாத மாதிரி கேட்கற. அது சரி, என்னமோ ஓ மருமாவில் நீயும் ஒன்னா ஒரே வீட்டுல இருக்கிற மாதிரி நான் நினைச்சு கிடக்க பாரு. என்னமோ பழைய ஞாபகத்திலே கிடக்கேன். உனக்கு தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் சரி நானே சொல்லுதேன். ஓ மருமோ கறி ஏன் மருமோ கறியும் இந்த பக்கத்து வீட்டுக்கு போயிருக்காங்க பத்திக்கா. தைய கிளாஸ் கத்துக்கோசரம் போயிருக்காவோ. எனக்கு பக்கத்து ஊருக்காக போயிருக்காளுவா? ஆமாட்டியே, இந்த துணி தைக்கிற கிளாஸ் யாரும் ஓசியில சொல்லி கொடுக்காங்களாம். அதுக்கோசரம் 2 பேரும் ஓடி போயிருக்காங்க பத்திக்கா. மத்தியானத்துக்கு சோத்தை வேற டப்பால போட்டு கொண்டு போயிருக்காவோ. எனவே இவங்க கலெக்டர் ஆபீஸ்ல போய் கையெழுத்து போட்டு கீக்கிற மாதிரி சோத்து முட்டை கட்டிட்டு போயிருக்காவோ. என்னத்த சொல்றது இவங்களை பத்தி? ஓஹோ, இந்த வேலைதான் நடக்குதோ. நம்ம கூட ஒத்தையில் இருக்கையில ஒரு வாய் திறந்து பேச மாட்டா. இப்ப தனியா போனதுக்கு அப்புறமாட்டிக்கு அவர் ராஜ்யம் தானே. அதே சும்மாவே பியாருக்கு ஏத்த மாதிரி ஆடுவா. இப்ப மகாராணி கணக்கெல்லாம் இருக்காவ. புருஷன் கையில வச்சு தாங்க தானே. அப்புறம் இருக்கும்போது மத்தவங்களை எப்படி மதிப்பாய்வ? என்னட்டி எதை யோசனை பண்ணிட்டு இருக்காக்கோ? என்ன விஷயம் சொல்லு. எது வந்தாலும் சொல்றதான வந்துவா. சொல்லாம அப்புறம் என்ன இருக்கா சொல்லு. ஆமா, நான் வேற வந்து வச்சுட்டு வந்துவிட்டேன். வேற என்னவோ பேசிட்டு இருக்க பாரு. இவிய கதைக்கு அப்புறம் வருவோம். முதல்ல நான் சொல்றது கேளு. என் மவ அவ புருஷ வீட்டுக்கு வாழ போயிருக்கலாக்கா. வா, இதுதான் பெருமையா சொல்றதுக்கு வந்தியாக்கா? பின்ன இருக்காதா பின்ன என்ன? என் மகளோட வாழ்க்கையா புருஷனோட வாழாம இப்படியே வீணா போயிடுமோ நினைச்சு வியாதிப்பட்டு கிடந்தேன். ஆனா அவளுக்கு அந்த கடவுள் நல்ல புத்தி கொடுத்துருக்கான் பத்திக்கா. காலங்காத்தாலேயே எந்திரிச்சு பொட்டியோட கையோட நின்று என் புருஷனோட வாழ போறேன்னு சொல்லிட்டு பொட்டி தூக்கிட்டு போயிட்டா. நானும் பத்திரமா போயிட்டு வாட்டி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்கேன். எனக்கு இப்பதான் மனசு குழுன்னு கிடக்க பத்திக்கா. சரிதியா, என்னக்கென்ன சொல்ல அமைதியா கிடக்க. கேட்டி கூறு கட்ட குக்குறே. உன் மாமலை வாரி ஒரு டக்கரு இந்த உலகத்துல யாரும் இருக்க மாட்டாங்க பத்திக்கா. என்னக்கா இப்படி எல்லாம் பேசுத? பின்ன என்னட்டி அன்னைக்கு உன் மகன் உன் மாவகிட்ட என்ன சொல்லிட்டு போனா? இனி மட்டும் நீயே ஏதாவது ஒரு வேலை செஞ்சு உன் சொந்த காய்ச்சல உங்க அம்மாவுக்கு கஞ்சி ஊத்துன்னு சொல்லிட்டு போனா இல்லையா? அது கேட்டதுக்கு அப்புறம் அவ இப்படி ஒரு முடிவு எடுத்துப்பா பாத்திக்கியா. பொறுத்து பார்த்துண்டா இருக்கிற வீட்டுல இருக்கிற காசு பூரா காலி ஆனதுக்கு அப்புறம் இதுக்கு மேல நம்மளால இங்கிருந்து ஒரு வேலையும் செய்யறதுக்கு ஆகாது. அதனால நம்ம புடிச்சு விட்டுக்க போயிடுவோம்னு சொல்லிட்டு பொடி தூக்கிட்டு போயிட்டா. இது கூட புரிஞ்சுக்காத செல்லமா கிடக்கியா? என்ன கைப்பில பேசுதே? அவ புருஷ மேல புள்ள மேல அக்கறை வந்தது அவ போயிருக்க பாத்துக்க. மத்தபடி நீ சொல்ற மேல ஒண்ணு கிடையாது. நினைப்பதான் பொழப்பு கிடக்குமா. பொடி பொசக்கட்டவில்ல. இந்தா அன்னைக்கு உன் மாப்பிள்ள ஊடு தேடி வந்தானே, அன்னைக்கு உன் மாவை கொஞ்சமாவது மதிச்சானே. இன்னைக்கு உன் மாவை பொட்டி தூக்கிட்டு அங்க போயிருக்காளே. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இவன் வந்தவன் தண்டை வளையாட போறது. போது நிப்பாட்டுக்கா. ஏதோ சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் சோக்கமான விஷயமா இருந்தாலும் வாண்ட சொல்லுனா கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா கிடைக்கேன்னு இன்னைக்கு நடந்த சந்தோஷமான விஷயத்த மட்டும் சொல்லன்னு வந்தா நீ என்ன என் மாவை வாழ்க்கை நாசமா போற மாதிரி சபிக்கிற? என்னது நான் சபிக்கிறேனா? உள்ளதை சொன்னதுக்கு ஏட்ட உனக்கு இவ்வளவு கோவம் வருது? உன்னை உட்கார வச்சு சோறு போறதுக்கு மாவளுக்கு வக்கீல பத்திக்க. வெளியே போய் வேலை செய்யறதுக்கு ஆகாது. உட்காந்த இடத்துல ஒரு வேலையும் செய்யாம எல்லாம் அவளுக்கு வந்துருமா என்ன? அதே பொறுத்து பார்த்துந்தா உன் கம்பளெல்லாம் கழட்டி கொடுத்து காசெல்லாம் காலி பண்ணிவிட்டு இப்ப கிளம்பி போயிட்டா. நீ பெரிய இழிச்சு வயதான் போதும் நிப்பாட்டுக்கா. சும்மா ஏதாவது ஒன்று பேசிட்டு என் மாவா மாப்பிள்ளையோட சேர்ந்துட்டு சந்தோஷமா வாழ்ந்த போறான். நீ வேணா பாரு. நான் எதுக்கு பாக்கேன்? அதெல்லாம் நல்லா இருந்தா நல்லா தான் இருக்கும். நான் ஒன்றும் அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு ஒன்று நினைக்கிற ஆள் கிடையாது பத்திக்க. உன் மாவளும் மாப்பிள்ளையும் நல்லா இருந்தா சந்தோஷம் தான் எனக்கு. நான் என்ன வேண்டாம்னு சொல்ல போறேன். ஆனா நீ தான் ஒரு பெரிய ஏமாலியா கிடைக்கேன்னு நினைச்ச வருத்தமா கிடக்கு. அதுல நான் ஒரு ஏமாலியும் கிடையாது, கோமாலியும் கிடையாது. உன்கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லாம வந்த பத்தியா ஏன் தப்புதியா? சரித்தியா, நான் கிளம்புறேன். போடி போ. உன்ற மாப்பிள்ளை உன் மாவளை வச்சு செய்ய தானே போறேன். அதை நான் பார்க்கதையும் போறேன். உன் மாவக்காரி நல்லா இருக்கிற காசு வரைக்கும் துண்ணுவிட்டு கடைசியில சோத்துக்கு வழி இல்லைன்னு சொன்ன உடனே புருஷன் அவங்க வந்து பொட்டி தூக்கிட்டு போயிட்டா. அது கூட புரிஞ்சுக்காத ஜென்மமா கிடக்க.
உன்னையெல்லாம் என்ன சொல்றதே தெரியலப்பா. அடிச்சாலும் பிடிச்சாலும் பிடிக்காத கட்டி சண்டை போட்டாலும் தூக்கி போட்டு மிதிச்சாலும் என் மருமவ சோறு போடுறதுல எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அந்த விதத்துல என் மருமவ வசதி தான்ப்பா. நமக்கு இந்த வாழ்க்கையே போதும். பிள்ளைலனால எதை மருமவ கறியாது நமக்கு சோறு போடுதாலே அதை நினைச்சு நாமளே இந்த வயசுல சந்தோஷம் பட்டுக்கணும். என்ன இருந்தாலும் என் மாமன் எங்க போனானோ என்ன ஆனாலும் தெரியல. எங்க இருந்தாலும் அந்த மகராசன் நல்லா இருந்தா சந்தோஷங்க. என்னைக்காச்சும் ஒரு நாளாச்சும் பொண்டாட்டி பிள்ளைய ஞாபகம் வந்து பொறுப்பா வீடு வந்து சேர்ந்தா போதும்னு இருக்கு. எப்பா கருப்பசாமி என் மவனை காப்பாத்துச்சாமி. என்ன இது நேரமே போக மாட்டேங்குது, போர் அடிக்குது. இந்த போன்லயும் பாக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. இப்ப என்ன பண்றது? சரி அந்த பொண்ணையாவது கூப்பிடுவோம். இந்தாம்மா ஓனா, உனக்கு எங்க கொஞ்சம் வா. இங்க பாருங்க, என் பேர் ஒன்றும் ஓனா கிடையாது, மீனா. ஆக முதல்ல நீயே இந்த வீட்டுக்கு வேணாம். இதை நான் சொன்னா உடனே வெளியே போயிடுவியே தானா? இப்ப எதுக்கு நீ கூப்பிட்டுக்க அதை சொல்லுக்க. அதுவும் சரிக்கா, நம்ம சொல்ற வேலை செய்யத்தானே உன் வேலை. சரி சரி, உனக்கு இன்னைக்கு மதியானம் என்ன சமையல் செய்ய போறவா? அது கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் போட்டு சாம்பார், அப்புறம் முட்டை கோச்சு பொரியெல்லாம் செய்யலான்ட்டு இருக்கேன். சச்சி சச்சி சை, ஏப்பா பார்த்தாலும் சாம்பார் ரசம் மோர் இதை தவிர ஒண்ணுமே செய்திருதா? ஏன் அந்த சோத்துல சாம்பார் தான் ஊற்றணுமோ? வேற எதுவும் ஊற்றி சாப்பிட்டா சாப்பிட முடியாதா என்ன? ரொம்ப மாசம் கழிச்சு நானே இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஏதாவது விதமா கறி சோறு ஆகி போடணும் ஏதாவது ஒரு நினைப்பு யாருக்காச்சும் இங்க இருக்கா பாரு. சரி எல்லாம் என் நேரம், எனக்கு வேணுன்றதை நானே வாங்கி சாப்பிட வேண்டிய தலையெத்தா கிடைக்கும். சரி சரி, உனக்கு மீன் குழம்பு செய்ய தெரியுமா? செய்ய தெரியுங்க. அப்ப நீ என்ன பண்ணுதே, இந்த பக்கத்து தெருவில் ஒரு 4 கடை தள்ளினா மீன் கடை போட்டுருப்பா பார்த்திக்கா. இன்னைக்கு வந்து என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமைல நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்த்துக்க மீனெல்லாம். நீ என்ன பண்ணுதே, வஞ்சிர மீன் வாங்கி வறுத்து வச்சிரு, அப்புறம் சாய மீன் போட்டு குழம்பு வச்சிரு, சரியா? சரிங்க. இந்தம்மா நில்லு, பேசினே கிடக்க போயிட்டே கிடக்க. ஆமா உன் மாவன் என்னை பார்த்தோன்னா அந்த மொழி முழுக்கு தான் என்னமோ பேயை பார்த்து அரண்ற மாதிரி அப்படி மிரண்டு பார்க்குறான். அவனை பார்க்கல எனக்கு தான் பயமா கிடக்கு பார்த்துக்க. அந்த முட்டை கண்ணை ஊட்டி பார்க்கறதுன்னு எப்பா உன்னை மாதிரியே கிடக்கும் உன் மாமனும். அந்த கண்ணு அந்த மூக்கு எல்லாம் உன்னை மாதிரியே கிடக்கு. அப்படி சொல்லி போய் இன்னொரு தடவை என்னை அப்படிலாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லு. அப்புறம் பயத்தில் நான் வந்து ராத்திரியில தூங்காமல் முடிச்சுட்டு கிடப்பேன். அது அவன் பார்வையே அப்படிதாங்க. என்ன பார்வை? திருட்டு மொழி பார்வை. ஏன் ஒருவேளை அவங்க அப்பா அந்த மாதிரி தான் இருப்பானா? அனாவசியமா பேசாதீங்க, மட்டும் சொல்லுவேன். இப்போ நான் என்ன சொல்லிவிட்டேன்? உன் மாவன் அவங்க அப்பா மாதிரி இருப்பான்னு கேட்டேன். இது தப்பா? சரி என்ன பண்ணி என் வீட்டுக்காரர் சொன்னாரு. உன் கதையெல்லாம் உன் சோக கதை எல்லாத்தையும் சொல்லி பாவம் மனசு ரொம்ப வருத்தப்பட்டார். அதை கேட்கல எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் ஒரு வாரமாக இருந்துச்சு. இருந்தாலும் உன்னை விட வயசுல பெரியவன்ற விதத்தில் ஒரு பெரிய மனுஷன் நான் உனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறேன். சம்மத்தை கேட்டுக்க பார்ப்போம், சரியா? நான் சொல்ல தலையை மட்டும் தான் ஆட்டணும், ஓகே? கலானாலும் புரிச்சேன் புல்லானாலும் புரிச்சுன்னு ஒரு பழமொழி கிடக்கு. அது உனக்கு தெரியுமா? தெரியும் தானே? புரிச்சங்காரன் எப்படி வேணாலும் இருக்கலாம் பார்த்திக்க. ஆனா நாம பொம்பளைங்க நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அதை விட்டுவிட்டு இப்படிலாம் அவசரப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு வேணான்னு சொல்லி விட்டுவிட்டு ஊரை விட்டு ஓடி வரக்கூடாது, புரிஞ்சுச்சா? அதை நீங்க சொல்றதே பெரிய காமெடியா பாருங்களேன். என்ன இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மீனா கட்ட சொல்லிட்டு இருந்தீங்களா, கல்யாணம் பிடிச்சேன் புள்ள நாளம் பிடிச்சேன் எது வந்தாலும் பொம்பளைங்க பொறுத்து போகணும், வெறுத்து போக கூடாது, ஊரை விட்டு வந்து ஓடி வரக்கூடாதுன்னு அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தீங்களே. அது முதல்ல உங்களுக்கு புரியுமான்னு தான் தெரியலையே. கட்டின புருஷன் வேணாம் யார் வேணாம்னு சொல்லிவிட்டு ஊரை விட்டு போனவன் தானே நீங்க. இப்ப திடுதிப்பு வந்துவிட்டு இந்த பழமொழியே அது உங்க வாயால இன்னும் பொண்ணுக்கு அட்வைஸ் பண்றீங்க பாத்தீங்களா? அதான் ஆச்சரியமா இருக்கு, காமெடியாவும் இருக்கு. இந்த பொண்ணே நான் சொன்னதெல்லாம் செஞ்சு வை, சரியா? உண்மையை சொன்ன உடனே எவ்வளவு வேகமா ஓடுதாக பாரு. மீனாக்கா அவங்க கொஞ்சம் ஒரு மாறி பார்த்துக்கிங்க. அதுலயும் யார் மனசு எப்படி கஷ்டப்படும் அதெல்லாம் எதையும் யோசிக்க மாட்டாங்க. டக்குன்னு பேச வேண்டியதில் பேசி விடுவாங்க. அதுலயும் மற்றவங்க மனசு கஷ்டப்படுத்தணுன்றதுக்காண்டி வேணும்ட்டே குறிப்பாத்து பேசுவாங்க. அவங்க குணமே அப்படிதான் பார்த்து கிடைக்கியா. இந்த காதில் வாங்கி அந்த காதை விட்டு நம்ம கிளம்பி போயிட்டே இருக்கணும். அவங்க பேசுறதுல மனசுல வச்சுக்காதீங்கக்கா, சரிங்களா? இந்த மலையை பார்த்து ஒரு நாய் குலைக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி நாமளும் அவங்க பேசுறது கண்டுக்காம கிளம்பி போயிட்டே இருக்கணும் பார்த்துக்கிங்க. மலையை பார்த்து நாய் குலைச்சாலும் மலை ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருக்கும். இந்த பழமொழி மலைக்கு வேணா சரியா இருக்கும் சரோஜம்மா, ஆனால் மனுஷாளுக்கு சரியா இருக்காது பார்த்துக்க. விடு சரோஜம்மா, என்ன பண்ணுறது? இதெல்லாம் கேட்கணும்னு எழுதியிருக்கு. இந்த ஜென்மத்தில் இப்படி தான் நடக்கணும்னு இருந்தால் அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் நான் எதுவும் மனசில் வச்சுக்கல பார்த்துக்க. நீ எதுவும் மனசில் வச்சுக்காத. உங்கள் குடும்பத்தில் என்னால் எந்த குழப்பமும் சண்டையும் வர வேண்டாம். நீ அவங்ககிட்ட எதுவும் கேட்டுக்காத, சரியா? அப்புறம் அவங்க மீன் சமைக்க சொன்னாங்க பார்த்திக்க. இப்போவே மணி 10 மணி மேலே தாண்டிடுச்சுல. மீனை வாங்கி வந்து கழுவி சுத்தம் பண்ணி மசாலா போட்டு ஊற வைக்கிறதுக்குள்ள மதியானம் சமைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் மீன் வாங்கிறதுக்கு காய்ச்சி கொடுங்கம்மா, நான் போய் வாங்கி வந்துடுறேன். எனக்கு மீனா மீன் வேணும்னா அவங்களே சமைச்சு சாப்பிட்டு வேண்டியதானே. உங்களை எதுக்காக சமையல் செய்ய சொல்லி ஒரு அதிகாரம் பண்ணிட்டு கிடக்காக? என்னம்மா கண்ணு பேசுகிற நீ? என்னத்தான் இருந்தாலும் சமைக்கிற வேலை என் வேலை தானே. அதை அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதுல என்ன இருக்கு சொல்லு? அதில் ஒன்றும் இல்லைம்மா, நான் சமைச்சிருவேன் பார்த்திக்க. மீன் எல்லாம் இவங்களுக்கு சோறே இறங்காது. என்ன வேணும்னா அதை அவங்களே செஞ்சு சாப்பிடணும். அதை விட்டு வந்த ஒரு நாள் கூட அவளை வீட்டில் எல்லாரையும் அதிகாரம் பண்ணி தெரியுறாங்க. எல்லாம் நேரம். சரி இருங்கக்கா, நான் போய் பணம் கொண்டு வரேன். முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். அப்படியே போனாலும் எங்கே போகிறது? எதோ நல்லவங்களாம் இருக்க போய் நமக்கு அடைக்கலம் கொடுத்து இன்றைக்கி நாமளும் நம்ம மாவனும் நல்லபடியாக கிடக்கும். இதே வேற எங்கேயாவது போயிருந்தா நம்ம வாழ்க்கை நினச்சி பார்க்கவே பயமால கிடக்கு. நாளைக்கு படிக்கவும் தெரியல, வெளியே நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு கண்டுபிடிக்கவும் நமக்கு தெரியல. பேசாமல் இப்படியே காலத்தை ஓட்டி இங்கேயே கடந்துட வேண்டியதே. வேற என்ன பண்ணுறது? எல்லாம் நம்ம வீதி.
இவங்க ஒருத்தரை தவிர வீட்டில் இருக்க அத்தனை பேர் நம்மக்கிட்ட பாசமாக தான் பழகினாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம தனியாக போனால் நம்ம பிள்ளைய எப்படி வளர்க்குறது? சரி, எது வந்தாலும் பார்ப்போம், காலம் நமக்கு ஏதாவது கை கொடுக்கும்.